எம்ஜிஆருக்கு வந்த கோபத்தால் பயந்து நடுங்கிய படக்குழு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். பிரபல தயாரிப்பாளர் AVM குமரன் அன்பே வா படத்தின் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிவித்துள்ளார். அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்கள் தான் ஊட்டியில் எப்பவுமே கிளைமேட் கிளியராக இருக்கும். அதுதான் ஷூட்டிங் எடுக்க உகந்த மாதங்கள். அப்பொழுது அன்பே வா படம் ஷூட்டிங் நடக்குது. முதல் ஷாட் எம்ஜிஆருக்கு. ஆனால் எம்ஜிஆர் வர கொஞ்சம் லேட்டானதால அந்த கேப்ல சரோஜா தேவிக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துடலாம்னு நினைச்சோம். அப்போ கேமரா எல்லாம் ரெடி, ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது எம்ஜிஆர் காரில் வந்து இறங்குறாரு. ஷூட்டிங் நடக்கிறது பார்த்ததும் காரில் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அசிஸ்டண்ட் போய் அவரை கூப்பிடுறான். டைரக்டரை வர சொல்லுன்னு சொல்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வச்சு எடுக்கிறீங்களான்னு கேட்டார். அன்னைக்குத்தான் அவர் கோபத்தையே காட்டினார். ஆனால் அதோடு அதை மறந்துட்டார். இன்னொரு தடவை அப்செட் ஆனார். பெரிய ஒரு ஹால் செட் போட்டு நாடோடி போக வேண்டும் ஓடோடின்னு ஒரு பாட்டு, டான்ஸ் ரிஹர்சல் நடக்குது. எம்ஜிஆர் மேக்கப் போட்டுட்டு வராரு. புலி மாதிரியெல்லாம் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்கு வந்த எம்ஜிஆர் 10 நிமிஷம் உட்கார்ந்து பார்த்து விட்டு நேராக ரூமுக்கு போயிட்டாரு. அப்புறம் எம்ஜிஆரோட அசிஸ்டண்ட் வந்து மேனேஜர் கிட்ட காதலை என்னமோ சொல்கிறான். மேனேஜர் காரில் ஏறி வெளியே போயிட்டாரு. அப்புறம் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனை அழைத்து வந்தார். அப்புறம் ஆரூர் தாஸ், பிறகு கவிஞர் வாலி என எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் எம்ஜிஆர் இருந்த ரூமுக்குள்ள ஓடி போனாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போனதும் 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. எம்ஜிஆரும் கூடவே சிரிச்சுக்கிட்டு வராரு. அப்புறம் செட்டுக்கு போய் எம்ஜிஆர் ஆடுறாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் கதாசிரியர் ஆரூர் தாஸ் தான் சொன்னார், ஒண்ணுமில்ல, இந்த நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி என்ற பாடலில் நாடோடி போக வேண்டும் ஓடோடி என்ற வார்த்தை எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை. அதை நாங்கள் விளக்கம் சொல்லி புரிய வச்சோம். இதை பொலிட்டிக்கலாக பார்க்காம படத்தில் பாட்டோட சுச்சுவேஷனாக பார்த்தா புரியும்னு சொல்ல அதை புரிந்து கொண்டு அப்புறம்தான் அந்த பாடலில் நடிக்க சம்மதிச்சாராம் எம்ஜிஆர் என்று AVM குமரன் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.